கிறிஸ்மஸ் எதனால கொண்டாடுறாங்க? ஏதாவது ஐடியா இருக்கா உங்களுக்கு? ஜீசஸ் கொண்டாடுறாங்க. சரி ப்ரோ, இப்போ சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு கிறிஸ்டின் ஃப்ரெண்ட் யாச்சும் ஒருத்தர் இருப்பான், நான் வருஷம் வருஷம் கேக் தரேன் சொல்லி ஏமாத்திரே இருப்பான், அப்படியே யாச்சும் இருக்காங்களா ப்ரோ? ப்ரோ கிறிஸ்டினா ப்ரோ நீங்க? பிரியாணி கேட்டால் கூட தர மாட்டோம். பிரியாணியாச்சும் இந்த வாட்டியாச்சும் கொஞ்சம் கப்பில் ஒன்றும் இல்லை, ஒரு வாசனையாச்சும் காட்டினா கொஞ்சம் நல்லா இருக்கும். பிரியாணி வேலையா வந்து தக்காளி சாதமாச்சு புரியா ப்ரோ? வேற யாச்சும் இந்த மாதிரி பண்ணுவாங்க ப்ரோ உங்களுக்கு இவர் தவிர்த்து? ப்ரோ ஆனால் இப்போ இந்த இடத்துல இல்லை. சரி சொல்றீங்க, எப்பயே சொல்றீங்க. இந்த வாட்டி கேக் வரலன்னா கேக் வரலாம் மட்டை தான், வேற என்ன. ஓகே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம விழுப்புரம் பழைய பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். ஸோ இன்னைக்கு டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ். ஸோ கிறிஸ்மஸ் வரப்போது. ஸோ நம்ம பசங்களாம் எந்த அளவுக்கு ப்ரிப்பேராக இருக்காங்க, ஸோ அவங்க பிளானில் நான் சொல்லி கேட்டு வந்து ஓகேவா? வீடியோ குழப்பலாம் ப்ரோ. இப்போ கிறிஸ்மஸ் எதுக்கு செலிப்ரேட் பண்ண ஐடியா இருக்காச்சு உங்களுக்கு? ஜீசஸ் பிறந்தனால கிறிஸ்மஸ் கொண்டாடுறாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன், அதான் நமக்கு தெரியும். ப்ரோ இப்போ சொல்லுங்க, கிறிஸ்மஸ் எதுக்காக கொண்டாடுறாங்க ஐடியா இருக்கா உங்களுக்கு? இந்த இயேசு பிறந்ததுனால கொண்டாடுறாங்க. நீங்கள் ப்ரோ? எனக்கு தெரியும், ஐடியா இல்லை. இயேசு பிறந்தது ஜீசஸ். இப்போ கிறிஸ்மஸ் எதுக்காக கொண்டாடுறாங்க ஐடியா இருக்கா உங்களுக்கு? அதை பற்றி கிறிஸ்து பிறந்த நாளை கிறிஸ்மஸ் கொண்டாடுறாங்க. கிறிஸ்து பிறந்த நாள். ஓகே, உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா ப்ரோ? ஏன் கொண்டாடுறாங்க? சாண்டா கிளாஸ் அதுக்கு கிஃப்ட் தருவாங்க, அது மாதிரி அது ஐடியா உங்களுக்கு ப்ரோ? எனக்கு ஐடியாலாம் எதுவும் இல்லை. ஒரு தாத்தா ரெட் கலர் தொப்பி போட்டு வருவாரு, எல்லாரும் கிஃப்ட் வீடியோடா பசங்களை சாக்லேட் கேக் வெட்டி சாப்பிடுவாங்க, செலிப்ரேட் பண்ணுவாங்க. அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை ப்ரோ. நீங்கள் கிறிஸ்மஸ் எதனால கொண்டாடுறாங்க ஏதாவது ஐடியா இருக்கா உங்களுக்கு? ஜீசஸ் கொண்டாடுறாங்க. ஓகே, கரெக்டாக சொல்லிட்டாங்க. ஸோ இயேசு பிறந்த நாள், ஸோ அதை தான் நம்ம கிறிஸ்மஸாக கொண்டாடுறோம். இந்த டீம் கரெக்டாக சொல்லிட்டாங்க. சரி ப்ரோ, இப்போ சொல்லுங்கள். இப்போ உங்களுக்கு கிறிஸ்டின் ஃப்ரெண்ட் யாச்சும் ஒருத்தர் இருப்பான், நான் வருஷம் வருஷம் கேக் தரேன் சொல்லி ஏமாத்திரே இருப்பான், அப்படியே யாச்சும் இருக்காங்களா ப்ரோ? நான் தான் வேற யாரு? கிறிஸ்டினா ப்ரோ நீங்க? பிரியாணி கேட்டால் கூட தர மாட்டோம். தர மாட்டான் ப்ரோ. யாருக்குமே தரலையா ப்ரோ? கிறிஸ்மஸ் கேக்குடா கூட மசாலா எத்தனை வர நான் சொல்லிட்டு எத்தனை வர மாட்டேன் ப்ரோ. நானே மூச்சுனே மேடம், நைட் ஃபுல்லா போய் பத்துறோம் ப்ரோ. சர்ச்சில் பூசை நடக்கும். இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையடா ப்ரோ. அப்புறமேட்டா முடிச்சிட்டு 24 hours இருக்குமே ப்ரோ. நைட் இருப்பீங்க, காலைல குஷ்டி போய் மட்டி ஆயிடணும் ப்ரோ. ஓ, நீ அப்படி வரியா? சரி சரி ஓகே ப்ரோ. வேற யாச்சும் இந்த மாதிரி பண்ணுவாங்க ப்ரோ உங்களுக்கு இவர் தவிர்த்து? ப்ரோ ஆனால் இப்போ இந்த இடத்துல இல்லை. சரி சொல்றீங்க, எப்பயே சொல்றீங்க. இந்த வாட்டி கேக் வரலன்னா கேக் வரலாம் மட்டை தான், வேற என்ன. Many months later. ஓகே, எல்லாருமே கேக் இதெல்லாம் கொலை பண்ண ரேஞ்சு தான் இருக்காங்க. ஸோ ப்ரோ கொடுத்துருங்க, நம்ம பசங்க தான். ஒரு 1/2 கிலோக்கு வாங்கிட்டு கொடுத்துருங்க. அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. ஐயோ. சரி ப்ரோ, இப்போ நீங்கள் சொல்லுங்கள். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கிறிஸ்டின் ஃப்ரெண்டு இருப்பான் உங்களுக்கு, ஓகேவா? இது வரைக்கும் கிறிஸ்மஸ்னா கேக் கேட்டுருக்கு, இது வரைக்கும் ஒரு வாட்டி தரலன்னா வந்து ஃப்ரெண்டு இருக்கிறாங்க உங்களுக்கு? எனக்கு கேட்கலாம் அந்த அளவுக்கு பழகம் இல்லை. அவனுக்கு நம்மளை வந்து கேட்பானுங்க, பீர் வாங்கி தா, கோட்டை வாங்கி தா, அப்படி இப்படின்ட்டு. அதான் இது கேட்கல, இது வரைக்கும் கொத்ததில்லை. வெறும் டாஸ்மார்க்கா அப்படி இப்படின்னு தான் கூப்பிடுவானுங்க. மொத்தத்தில் கேக் கேட்டால் நீ பீர் வாங்கி கூட அப்போ தான் வாங்கி தரேன் சொல்லிட்டு சொல்கிறாங்க ப்ரோ. ஓகே ஃபைன், நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ. அவன மாதிரி இல்லை, நான் நல்ல பையன், சரக்குல அடிக்க மாட்டேன். இதை எடுத்து போட்டு போறீங்க வீட்டில் பிரச்சனை பார்த்துலாம் ப்ரோ. அதான் கட் பண்ணி போட்டுலாம் நம்ம. ஏப்ரல் ஃபூல். ஓ நோ. நம்மளுக்கு ஃப்ரெண்டு தான் அவ்வளோ 2 பேர் தான் இருக்கானுங்க. கேக்லாம் தர மாட்டானுங்க. அவனுக்கு நாம் இந்த வாட்டி கூப்பிடான்னு பார்க்குறேன், பார்த்தா தெரியும். நான் இந்த வாட்டி கேக் தருவாங்க எதிர்பார்க்குறீங்க, நீங்கள் கேளுங்க ப்ரோ. அப்போ தான் தருவானுங்க. கேட்டால் சம்டைம் தர மாட்டாங்க, சொல்லி கேட்டுருங்க. இந்த வாட்டி கேட்க கன்ஃபார்மாக. சூப்பர் ப்ரோ. எனக்குலாம் இருக்காங்க ப்ரோ கிறிஸ்மஸில். நாங்கள்லாம் அவங்க வீட்டுக்கே போவோம், அவங்க வீட்டில் சிக்கன் இந்த பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிராண்டாக பண்ணுவாங்க ப்ரோ ஃப்ரெண்ட்ஸ்லாம். ஸோ அப்போ அவங்க கேக் தருவாங்க? கேக் தருவாங்க எல்லாம். நானே தருவாங்க, பசங்க எதுவும் தருவாங்க. தீபாவளி ஒரு ஃபோன் அடிச்சு வீட்டில் அதிர்ஷ்டம் முருகலாம் சொல்கிறானு, இவனுக்கு தர மாட்டானு ப்ரோ. என்ன சொல்கிறேன் ப்ரோ, இதெல்லாம் நியாயமா? நான் மட்டும் கேட்கும்போது கொடுக்கணும் ப்ரோ. முன்னாடி நம்ம ப்ரோ ஃபோன் அடிச்சா நாட் ரீச்சபிள் போகுது ப்ரோ. நீங்கள் தொடர்பு கொண்ட வாடிக்கையாளர் தற்பொழுது வேறு ஒருவருடன் தொடர்பில் உள்ளார். நம்மளும் தர முடியும். உள்ள இருக்க உண்மைலாம் வெளியே வருது. இப்போதான் இது ஒன்றும் பேச ஆரம்பிச்சா மொத்தம் வெளியே வந்துருக்கு. நாட் ரீச்சபிள் போகுது ப்ரோ. என்ன ப்ரோ? வேற ஒரு பொண்ணில் தொடர்பு உள்ளானுங்கிறாரு. அப்பா இது 18+ மேலே போயிட்டு இருக்கு இப்போ இதெல்லாம். சரி சரி ஓகே ப்ரோ. இந்த வாட்டி நீங்கள்லாம் கொடுத்துருங்க அவருக்கு. ஓகே ப்ரோ. சரி நெக்ஸ்ட் டைம்ல தான் ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. நீங்கள் தந்துடுவீங்க?
ப்ரோ அப்போ அவங்க தராருறீங்க தர மாட்டீங்க? அவன் கொடுத்தா நான் கொடுப்பேன் ப்ரோ. அவர் தான் தரேன்றாரு. நானும் தரேன் ப்ரோ இந்த கிறிஸ்மஸ்க்கு. ஓகே ப்ரோ, சரி இந்த வாட்டி அவங்க கேட்குறதெல்லாம் அந்த வீடியோவில் வந்து கீழே வந்து மென்ஷன் பண்ணுறேங்க. இந்த வாட்டி ஏமாத்திட்டா இருக்குமாருன்ட்டு. ஓகே ப்ரோ, கிறிஸ்மஸ் வருது, கேக்கு பிரியாணி கொடுத்துருக்காங்களா உங்களுக்கு? இல்லை ப்ரோ, நான் கேட்டுக்கிறேன். இது தந்த இல்லை, கப்பிலேச்சு போட்டு எடுத்துட்டு தான் தர மாட்டாங்க ப்ரோ. ரொம்ப மோசமாக இருக்கிறாங்க. சரி சரி, ரொம்ப கஞ்ச பிஸ்னாகிறாங்க போகுது. ஐயோ ப்ரோ, உங்கள் ஃப்ரெண்டு அஞ்சு கப்பில் நான் வீட்டுக்கே போனேன் ப்ரோ, தர முடியாதுன்னு வீட்டு வாசல் வரைக்கும் போல தர மாட்டேன்னு நீங்கள் என்ன ஃப்ரெண்டு ப்ரோ? இந்த வீடியோ சொல்லி இந்த வாட்டி கேக்கு தரலாம், வெட்டிடுவோம் ஒன்று முடிச்சு விட்டுலாம் ப்ரோ. முடிச்சிடலாம். ஓ காட். அதான் கேக்கு வரலாம், சோலி முடிஞ்சிடும் ப்ரோ. ஸோ கொடுத்துருங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்டுக்காக. ஓகே, பிரியாணியாச்சும் இந்த வாட்டியாச்சும் கொஞ்சம் கப்பில் ஒன்றும் இல்லை, ஒரு வாசனையாச்சும் காட்டினா கொஞ்சம் நல்லா இருக்கும். பிரியாணி வேலையா இந்த தக்காளி சாதமாச்சும் புரியா? ஏன் ப்ரோ இப்படிலாம் பண்ணுறீங்க? அதானே ப்ரோ? சரி, இந்த வாட்டி கொடுத்துருவாங்க நினைக்கிறேன். நான் அப்படி தரலாம் வீடியோ வந்து சொல்லுங்கள். இந்த வாட்டியும் கொடுக்கல ப்ரோ என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு. ஓகே ப்ரோ. One eternity later. கேக் தர மாட்டியா? தரலாம் போ. 2 ரூபாய் தான் ப்ளம் கேக் வாங்குவேன், 300 ரூபாய் தான் சாக்லேட் கேக் வாங்குவேன், 500 ரூபாய் தான் பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வாங்கி சாப்பிடுவேன். எவன்கிட்டயும் கேக்கு கெச்ச தேவையில்லை, எவன்கிட்டயும் கேக்கு குடிட அவசியம் இல்லை. போல இந்த பிரியாணியும் கேக்கும் எதுக்கு தராங்க கட்டுறாங்க, அதான் கேள்வி. அந்த மாதிரி. ஸோ இப்போ ப்ரோ என்ன கேட்குறேன்னா, எதுக்கு கிறிஸ்மஸ்க்கு கேக்கு பிரியாணி மட்டும் தரீங்க, வேறு தர மாட்டேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ எனக்கும் இதுக்கு ஐடியா தெரியல ப்ரோ. மேபி கேட்டு வேணா சொல்கிறேன். ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட் நம்ம சப்ஸ்கிரைபர் அந்த வீடியோவை பார்க்குறவங்க கிறிஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் இருந்தாங்கன்னா சொல்லுங்கள். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் யார் கிறிஸ்டினாக இருந்தால் ஏன் கேக்கு பிரியாணி தரீங்க சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லுங்கள். ஓகேவா? கமெண்ட்டில் போடுங்க. கீழே இருக்கிற கமெண்ட்டில் போடுங்க.